அண்மைச் செய்தி. கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்றும், சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது திமுக அரசு என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்றும், சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது திமுக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வார விடுமுறை மற்றும் பக்ரீத் நாளை முன்னிட்டு ஏராளமானோர் சென்னையிலிருந்து கடந்த புதன்கிழமை முதலே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக அதிக அளவிலானோர் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக செய்திகள் கிடைத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பதிவு செய்திருக்கின்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடல் இன்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியிருந்தது இந்த அரசு. அதை திறந்த பிறகாவது முறையாக நிர்வாகம் செய்து பேருந்து வசதிகளை உறுதி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்த பாடில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியிலே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த அரசுக்கு வக்கில்லையா என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கக்கூடிய இந்த அரசுக்கு தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாக பதிவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.